வணக்கம் நண்பர்களே! நீங்க பார்க்குறது வானப்புழு கலர் மற்றும் கருப்பு கலந்த ஒரு பட்டாம்பூச்சி தான். ரொம்ப அழகா இருந்துச்சு. இத எப்படியாவது படம் எடுக்கலான்னு ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா, அது ஒரு இடத்துல கூட நிலையா உட்காரல. அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நானும் ஒரு 1/2 மணி நேரமா முயற்சி பண்ணேன். எப்படா ஒரு இடத்துல பட்டாம்பூச்சி உட்காரும், அத படம் எடுக்கலான்னு காத்திருந்தேன். அதற்கு பலனா அதுவும் எனக்காக ஒரு அழகான ஒரு இடத்துல உட்கார்ந்துச்சு. இந்த ஆத்தங்கரையோரம் இந்த மணல் பாறை கிடக்கும். அதில் ஒரு இடத்துல உட்காந்துச்சு. அதில் உள்ள தண்ணியெல்லாம் அது உறிஞ்சி நல்லா குடிச்சிச்சு. நானும் அதை பார்த்தேன், வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் காத்திருந்ததுக்கு பலனா அதுவும் எனக்காக அழகா போஸ்லாம் கொடுத்து ரொம்ப சிறகெல்லாம் விரித்து அதோட ஃபுல் அழகும் எனக்கு காமிச்சு, முழு அழகும் எனக்கு காமிச்சிச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்து ரசித்தேன். நீங்களும் இதை பாருங்கள், பார்த்து ரசிங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதோடைய கால்கள், கொம்புகள் எப்படி அந்த தண்ணீரை உறிஞ்சுதுன்னு பாருங்கள். ஆத்தங்கரையோரம் சலசலன்னு தண்ணீர் ஓடுது. இந்த குருவி சத்தமும் கேட்குது. அதில் இந்த பட்டாம்பூச்சியோட சிறகு விரித்து அதோட அந்த தண்ணியை உரிகிறது, அந்த அழகை பார்க்குறது ரொம்ப ரசிப்பாக இருந்துச்சு. நான் அந்த தடவை பொங்கலுக்கு ஊருக்கு வந்திருந்தேன். எப்போதுமே ஊருக்கு வந்தால் வீட்டிலலாம் நாங்கள் குளிக்க மாட்டோம். அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலையில் பேஞ்ச மழையில் வர்ற தண்ணி அப்படியே எங்கள் ஊரில் அந்த ஆற்றங்கரையில் அப்படியே வரும். இந்த தடவை வந்துச்சு. அப்படியே போய் குளிக்க போவோம். குளிக்க போகிறப்ப இந்த மாதிரி அழகெல்லாம் பார்த்து ரசிப்போம். இப்போ இந்த பட்டாம்பூச்சி பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்து படுத்துக்கிட்டே தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். வானப்புழு கலர் கருப்பு புள்ளி அங்கங்கே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. மனசு அமைதியாக இருக்குது இந்த மாதிரி அழகெல்லாம் பார்த்து ரசிக்கிறது. இதெல்லாம் இந்த காட்டுக்குள்ளே போனால் தான் இதெல்லாம் பார்க்க முடியும். இது நம்ம விவசாய நிலத்தில் கூட இந்த மாதிரி பட்டாம்பூச்சியை பார்க்க முடியாது. இது வந்து ஃபாரஸ்ட்லேருந்து இது அடிக்கடி பறந்து வரும். அது ரொம்ப நம்ம காட்டுக்குள்ளே நம்ம விவசாய நிலத்துக்கு இது வராது. நாங்கள் அந்த சைடு அந்த ஃபாரஸ்ட்டை ஒட்டி அந்த ஆறு இருக்கிறதுனால இதுவும் அந்த சைடு வருது. அழகாக இருக்குது. பார்த்து ரசிங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.